எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகள் மட்டும் பார்ப்போங்க. நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி லிமிடெட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. பிஎஸ்சி லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் ஷேர் பிரைஸ் குறைஞ்ச மாதிரி தெரியுது, கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிறைய ஷேர்ஸ், அதாவது ஃபேஸ் வேல்யூ வந்து 10ல இருந்து 1 குறைஞ்சிருக்குங்க, இல்ல 10ல இருந்து 5 குறைஞ்சிருக்கும். பட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படியே தான் இருக்கும். வேல்யூவேஷன் இப்பயுமே அதிகமாக தாங்க இருக்கு. அது குறைஞ்சது அப்படின்னா நம்மளே இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து கரூர் வைஸ்யா பேங்க் பத்தி சொல்லுங்க சார் கேட்டிருக்கிறாங்க. நல்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபினான்ஷியல் 25ல ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட். வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இப்பயும் அட்ராக்டிவா தாங்க இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.5 to 1.55 அந்த ரேஞ்சில் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 10 தாங்க இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நிறைய பேங்கிங் ஸ்டாக்ஸ் தென் மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து புக் வேல்யூக்கு கீழேயே இருக்கு. ஸோ இதை இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுத்து வாங்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விங்க. அதனால நான் வந்து இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்து ஒரு நண்பர் என்ன இருக்கிறாரு, எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாரு. எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை வித்து ப்ராஃபிட் பாக்குறீங்க அப்படின்னா 20% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணுங்க. ட்ரேட் பண்றதை பத்தி நம்ம பெரும்பாலும் பேசுறதே இல்லை. அவர் டாக்ஸ் பத்தி கேட்டிருந்தாரு, அதனால நம்ம சொல்றோம். ட்ரேடிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நேரம் போல இருக்காதுங்க. ஒரு சில நேரம் பயங்கரமா லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜியில லாஸ் அப்படின்றதே கிடையாது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் அபூர்வ சகோதரர்கள் படத்துல சொல்லுவார் இல்லையா, இந்த துப்பாக்கி பின்னாடியும் சுடும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அதுல ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். அந்த சைடு நம்ம போக வேணாம். அடுத்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பத்தி கேட்டிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. 710 அந்த ரேஞ்சில் இருக்கு. 700 நல்ல வேல்யூவேஷனான்னு கேட்டிருந்தாங்க. பிஇ 10 கீழே தான் இருக்கு. கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. ரெண்டா பிரிச்சிருவாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா போயிடும். ஸோ ரெண்டுமே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகும். ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறப்ப வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து ஒரு நண்பர் என்ன இருக்கிறாரு, ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், இதுல பிரைஸ் டு புக் தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் இது வந்து எவ்வளவு இருக்கணும், லார்ஜ் கேப்க்கு, மிட் கேப்க்கு, ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. எந்த கேப்பா இருந்தாலும் சரிங்க, த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்றது பிரைஸ் டு புக் 1.5க்கு மேல போயிடவே கூடாதுங்க. எது எதுக்கு அப்படின்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் என்பிஎஃப்சிஸ், கோல்ட் லோன் கம்பெனிஸ். மற்ற நிறுவனங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 5க்கு மேல இருக்கும். எஃப்எம்சிஜிக்கு, ஃபார்மாக்கு, இதுக்கெல்லாம் வந்து பிரைஸ் டு புக் 1.5 பார்க்க முடியாது. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 30க்கு மேல எந்த செக்டரா இருந்தாலும் சரிங்க, 30க்கு மேல போயிடக்கூடாது. அதே மாதிரி டெட் டு ஈக்விட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.10க்கு மேல போயிடவே கூடாதுங்க. பட் என்ன கேள்விகள் பொதுவா வருது அப்படின்னா, டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெட் டு ஈக்விட்டி 0.29க்கு மேல இருக்கு. அடுத்து பிஇ வந்து 80க்கு மேல இருக்கு. தென் எம்ஹெச்ஆர்ஐஎல்க்கு கடனும் இருக்கு, தென் பிஇயும் 45ல இருக்கு. தென் ஐசிஐசிஐ லம்பார்ட் வந்து பிஇ வந்து 35 கிட்ட இருக்கு. இதெல்லாம் எதுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கீங்க? நீங்க வந்து பிரைஸ் டு புக் 1.5க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 30 சொல்றீங்க, அப்புறம் ஹையர் வேல்யூவேஷன்ல எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் வருதுங்க. இப்போ டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நானே அதை 1050ல கன்சிடர் பண்ணியிருக்கேன் முன்னாடி. அப்போ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 15 தாங்க இருந்தது. இப்போ இந்த ஷார்ட் டேர்ம்ல அவங்களுக்கு ஒரு சில ப்ராஃபிட் பண்ண முடியாத சூழல் இருக்கிறதுனால பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஏறிடுச்சு. தென் டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்கப், டிசிஎஸ், டாடா குரூப் 20 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. 1-2 கம்பெனியை தவிர மிச்ச எல்லா கம்பெனியுமே நல்லா ப்ராஃபிட் பண்றாங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தூக்கி உள்ள போடுவாங்க அந்த கம்பெனியை டேர்ன் அரவுண்ட் பண்றதுக்காக. அதனால நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா டாடா கெமிக்கல்ஸ்குள்ள போறோம். டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருந்தாலும். தென் ஐசிஐசிஐ லம்பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா லார்ஜ் கேப்பு, தென் ஐசிஐசிஐ ஒரு ப்ரொமோட்டரா இருக்காங்க, தென் ஃபேர்ஃபேக்ஸ் அவங்க ஒரு ப்ரொமோட்டரா இருக்காங்க. நல்ல நிறுவனம். மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டாக்கை கம்பேர் பண்றப்ப அது சீப்பா இருக்குது. அதனால அதை வந்து கன்சிடர் பண்றவங்க 35 இருந்தாலும் கூட பிஇ. அடுத்து ஜிந்தால் சா அந்த நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர் அந்த கம்பெனிக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆனா இப்போ நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா ஓவர் வேல்யூடா இருக்கு. ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கும். ரெஹாம் அவர்கள் சொல்றதுதான் நெவர் ஓவர் பே. அடுத்து அசோக் லைலாண்டை இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசோக் லைலாண்ட் வந்து முற்காலங்களில் வாங்கியிருக்கணுங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு இப்போ வந்து போனஸ் கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். அதனாலதான் நம்ம வந்து டாடா மோட்டார்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல வாங்குறோம். மரத்தை இப்போதான் நடுறோம். பழம் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். உடனே பழம் வேணும் அப்படின்னா அது மரம் நட்ட உடனே பழம் கிடைக்காதுங்க. அதனால இப்போதைக்கு வேல்யூவேஷன் அசோக் லைலாண்டுக்கு 25-26 இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஹையர் வேல்யூவேஷன்ல தான். ஏன்னா நம்மளுக்கு டாடா மோட்டார்ஸ்ல பிஇ 8-9ல வாங்கணும்னா அங்கேயே கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிடும். அடுத்து என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து எனக்கு ஐபிஓல கிடைச்சது சார். இப்போ பாசிட்டிவ்ல தான் இருக்கு.
நான் வந்து ஹோல்ட் பண்றதா இல்ல வெளில தள்ளி விட்டுறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரினியூவபிள் செக்டார் உங்களுக்கு கிடைச்சதை எதுக்குங்க வெளில அனுப்பணும்? கிடைச்சத பத்திரமா வச்சுக்கங்க. குடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் அதே பிரைஸ்க்கு கிடைக்காம கூட போயிரலாம். அடுத்து ரெடிங்டன் நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 13 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பிரைஸ் டு புக் 2.44 இருக்கு. பட் டெட் டு ஈக்விட்டி 0.35 கிட்ட இருக்குங்க. நான் டெட் டு ஈக்விட்டி 0.10க்கு மேல எப்பதான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸா ஒரு டாடா குரூப் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இவங்களுக்கு யார் ப்ரொமோட்டர் அப்படின்றது நமக்கு சரியா தெரியாதுங்க. பட் அவங்க கம்பெனி வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ். இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குற கம்பெனிங்க. எனக்கு அந்த பிஸ்னஸ்லயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால நான் அதை பெருசா கண்டுக்கிறது இல்லை. அடுத்து டிவைட் அண்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷனை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டிவைட் அண்ட் கிரெடிட் ஆனதுக்கு முன்னாடியே மெயில் வரும். கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் கிரெடிட் ஆயிடுச்சு, என்ன தேதியில கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மெயில் வருங்க. அது போக டிவிடெண்ட் எந்த டேட்ல வருது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸ் டேட்டு, தென் பேமெண்ட் டேட்லாம் கிடைக்கிறப்ப நம்மளே இதுல சொல்லுவோம். நீங்க மெயில ரெகுலரா செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா டேட்டா கிடைச்சிரும். அடுத்து சன் ஃபார்மா எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதைக்கு எனக்கு வேல்யூவேஷன் அதிகமாக தாங்க தெரியுது. 35 கிட்ட இருக்கு. நம்மளுக்கு அதே செக்டார்ல வேற எதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம சன் ஃபார்மாக்கு போவோங்க. பட் அதே செக்டார் ஃபார்மா செக்டார்ல அதை விட சீப்பான வேல்யூவேஷன்ல ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இருக்கு, சிப்லா இருக்கு, தென் கேப்லின் பாயிண்ட் இருக்கு, டாக்டர் ரெட்டி இருக்கு, தென் நாட்கோ ஃபார்மா இருக்கு. லார்ஜ் கேப்பே இதுல 2-3 இருக்குங்க. இதெல்லாம் விட்டுட்டு சன் ஃபார்மாவுக்கு அதிகமா விலை கொடுத்து உள்ள போகணும் அப்படின்ற தேவை எனக்கு இல்லை. அடுத்து ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே கடன் ஜாஸ்தி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பெரும்பாலும் ஒதுக்கிடுவோம். அதுல பெருசா ஈடுபாடு காட்டவே மாட்டோம். தென் பவர் செக்டார் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் வேணுங்க. ஸோ பேக்கப் எனக்கு பவர் அப்படின்னா அமர் ராஜா, தென் டாடா பவர், இது ரெண்டுமே வந்து மோர் தென் எனஃப். டாடா பவர் கொஞ்சம் கீழே இறங்குறப்ப பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்து டாடா டெலி சர்வீசஸ் பத்தி கேட்கறாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 30% மேல ஏறிடுச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஏஜிஆர் டியூஸ் அதுக்கான விலக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டாடா குரூப் வந்து அவங்களே பணத்தை போட்டுரும் அப்படின்ற மாதிரி செய்திகள் பரவலாக வந்தது. அதனால ஷேர் ப்ரைஸை ஏற்றிட்டாங்க. ஷேர் ப்ரைஸ் 55, 56 இருக்கப்பயே கான்ஃபிடென்ட்டா நம்ம உள்ள போயிருக்கணுங்க வேணும் அப்படின்னா. அது ஏறினதுக்கு அப்புறம் 30% ஏறினதுக்கு அப்புறம் உள்ள போனோம் அப்படின்னா இந்த கேப்ல உள்ள போனவங்க எல்லாம் வித்துட்டு வெளில வந்தாங்கன்னா நம்ம உள்ள மாட்டிக்குவோங்க. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ப்ரொமோட்டர்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்கு. யார் டைரக்டர் அப்படின்ற கேஸ் வந்து நடக்குது. நிறைய வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சமீபத்துல இண்டஸ்இன்ல அக்கவுண்டிங்ல ஒரு சில ஃப்ராட் எல்லாம் நடந்தது. அதே மாதிரி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பத்தி சொல்லியிருக்கோங்க. அது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு பேங்க். 1994 பேங்க்ல ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக்கை ஒருத்தர்கிட்ட விற்கிறாங்க. திருப்பி அவங்கள்ட்ட இருந்து வாங்க முயற்சி பண்றாங்க. திருப்பி அந்த வித்த ஸ்டேக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றப்ப வந்த வழக்குகள் தாங்க எல்லாமே. ஆனா பேங்கோட ப்ரொமோட்டர் குரூப் அப்படின்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் குரூப் தாங்க. அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் எல்லாம் வித்துட்டு வெளில ஓடிடணும் அப்படின்னா நினைக்கலங்க. வித்த ஸ்டேக்கை திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி போராடி இருக்கிறாங்க. இனிமே திருப்பி அதே மாதிரி ஸ்டேக்கை விற்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது போக 9 இயர்ஸ் நான் சிவகாசியில் ஒர்க் பண்ணப்ப அதை பத்தி அந்த ப்ரொமோட்டர்ஸ் குரூப்பை பத்தியும் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் தாங்க நான் என்ட்ரானேன். இதெல்லாம் மீறி இண்டஸ்இன்ல நடந்த மாதிரி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல நடக்கவே நடக்காது அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. அது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல மட்டும் இல்லைங்க. ஒரு சில பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல கூட நிறைய வழக்குகள்லாம் இப்ப சமீபத்துல வந்திருக்குதுங்க. எங்கேயா இருந்தாலும் நடக்க தான் செய்யும். ஆனா இண்டஸ்இன் ப்ரொமோட்டர்ஸ் மாதிரியே டிஎம்பியோட ப்ரொமோட்டர்ஸும் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் தான் அப்படின்றது எனக்கு உறுதியா தெரியும். அதனால தாங்க நான் தொடர்ந்து கன்சிடர் பண்றேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து தொடர்ந்து ஆர்பிஐயோடைய கைட்லைன்ஸ்ல ஆர்பிஐயோடைய சர்வேலன்ஸ்லயே தான் இருக்கு. அதனால பேங்க் வந்து ஆர்பிஐ தலைமையில நல்லா தான் மூவ் ஆகும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கைங்க. அடுத்து புரோட்டியன் இ கவர்ன் டெக் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சமீபத்துல ஒரு 35% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம உள்ள என்ட்ராகிற நிலைமையில இல்லை. இப்பயுமே பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இன்னும் ஒரு 30%, 40% கீழே விழுந்தா அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். அடுத்த ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீலுக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கு, டெட் டு ஈக்விட்டியும் அதிகமா இருக்கு. அப்புறம் எதுக்கு அதை லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க நீங்க கன்சிடர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இதை விட கம்மியா டெட் டு ஈக்விட்டி இருக்கிற செயலையோ இல்ல ஜிண்டால் ஸ்டீலையோ கன்சிடர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் டாடா கெமிக்கல்ஸ் சொன்னது தாங்க திருப்பி டாடா ஸ்டீலுக்கு சொல்றேன். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பேக்கப் அவங்களுக்கு இருக்கு. வருஷத்துக்கு 45,000 கோடி டிசிஎஸ்ல இருந்து வரும். ஒரு குவார்டருக்கு 8,000 கோடி டாடா மோட்டார்ஸ்ல இருந்து வரும். அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்றீங்களே சார், அது வந்து நம்ம லிஸ்ட்ல இல்ல, வாட்ச் லிஸ்ட்ல இல்ல. பட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா எல்என்டி ஹெச்எஸ்சிசின்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க.
என்னைய பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இப்போதைக்கு சர்வைலன்ஸ்ல இருக்குங்க. நம்ம வந்து ஃபியூச்சர்ல என்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க 2, 3 ப்ராஜெக்ட் வந்து டாடா குரூப்போட டைப் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாடா குரூப் வந்து ஹெச்எஸ்சிசியோட ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல கம்பெனியா தான் இருக்கும் அப்படின்றதுனால, 1, 2 ஷேர மட்டும் வாங்கி அதோட பெர்ஃபார்மன்ஸ், மூவ்மெண்ட், கம்பெனி வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சோதனை ஓட்டமா அதுக்குள்ள என்டர் ஆயிருக்குங்க. கம்பெனி நல்லா இருந்தது, கடன்லாம் அடைச்சிட்டாங்க, நல்ல ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல அதை கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் போக புரோக்கரேஜ் கம்பெனிஸை பத்தி ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோங்க. அதுல குறிப்பா இந்த 45, 50, 55, 60க்கு மேல ஃப்ரெஷ்ஷா என்டர் ஆகுறவங்க நேராவே போய் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரையோ இல்ல ஒரு ஆஃபீஸையோ போய் அணுகி புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப 20, 25, 30ல என்டர் ஆகுறாங்க. ஒரு ஆன்லைன்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்டர் ஆகுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பு வராதா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. ஒருவேளை அவங்க தப்பா என்டர் ஆயிட்டாங்க, ஒருவேளை தவறான இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அதை திருத்திக்கிறதுக்கான காலம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட சேமிப்புகள் அப்படின்றது கம்மியா தான் இருக்கும். ஆனா 45, 50, 55 வயசுல பசங்க வந்து 18, 20 வயசுக்கு மேல ஹையர் ஸ்டடீஸ்க்காக போவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பணத்துக்காக எஸ்ஐபியோ இல்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு தவறான இடத்துல போய் 45, 50, 55, 60ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப சிரமமாயிருங்க. அவங்க வாழ்க்கையே திருப்பி போட்டுரும். இப்ப சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடிங்க, கணவன் மனைவியா 2 பேருமே நேரடியா சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்ப இத்தனை ஆண்டுகளா நாங்க வந்து எஃப்டி தான் வச்சிருந்தோம். எங்களோட பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம். பையன் வந்து 10வது படிக்கிறான். நெறைய எஸ்ஐபிலாம் போடுங்கன்னு ஆட்லாம் வருது. WhatsAppல எல்லாம் வருது. ஸோ அதனால எஸ்ஐபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, WhatsAppல ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தத கிளிக் பண்ணி, உள்ள போயி இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஒரு 50 டூ 75 லேக்ஸ் பக்கமா அமௌண்ட்ட உள்ள போட்டுருக்காங்க. வெறும் 1 1/2, 2 மாசத்துல மட்டும். அந்த லிங்க கிளிக் பண்ண உடனே ஒரு புரோக்கரேஜ் நிறுவனத்தோட ஆப் மாரியே அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. அதுல ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஷேர் பிரைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் வைஸ்யா பேங்க் 200 வச்சுங்களேன். உங்களுக்கு நாங்க ரூ. 150 வாங்கி தரோம். ஆனா நீங்க 10,00,000 போடணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு 10,00,000 போட்டீங்கன்னா ஒரு ஷேருக்கு ரூ. 50 ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி, அளவுக்கு அதிகமான பணத்த இழந்து தவிச்சு நிக்கிற ஒரு கணவன் மனைவிய நேர்ல சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சுங்க. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அவங்களோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதர் சேவிங்ஸ், தென் கோல்டு எல்லாம் பிளட்ஜ் பண்ணி கோல்ட கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்தை எல்லாம் தூக்கி குடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட சந்திச்சு பேசினப்ப, இது தவறான இடத்துல பணத்த குடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோனே, அவங்க 2 பேரும் சங்கடப்பட்டத வாயால சொல்லவே முடியாதுங்க. 2 பேருமே 50+. அதுக்கப்புறம் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நேரா போய் புகார்கள குடுத்ததுக்கப்புறம், அவங்க ஆன்லைன்ல தான் இது சம்மந்தமான கம்ப்ளைண்ட்லாம் குடுக்கணும் அப்படின்னு அவங்க விவரம் சொல்லவும், ஆன்லைன்ல எல்லா விவரங்களையும் குடுத்துட்டாங்க. இவங்க பணம் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? 11 டிஃபரண்ட் அக்கவுண்ட்ஸ்க்கு பணம் வந்து போயிருக்குங்க. ஸோ அதனால தாங்க திருப்பி திருப்பி சொல்றோம். 45+, 50, 55, 60, 60+ எல்லாருமே டைரக்ட்டா ஒரு ஆஃபீஸ போய் பார்த்து, அங்க உள்ள ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ட்ட அவங்களோட நிறுவனத்தோட ஆப்ப கரெக்ட்டா எல்லா அக்கவுண்ட்டையும் ஓப்பன் பண்ணி, அவங்களோட கைடன்ஸ்ல தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா 1, 2, 5, 10ன்னு உள்ள போகணுங்க. நான் திரும்பவும் சொல்றது என்ன அப்படின்னா, யங் ஏஜஸ்ல இந்த மாரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு டைம் நெறையா கிடைக்குங்க. ஆனா 55, 60ஸ்ல மாட்டுனோம் அப்படின்னா, டோட்டல் சேவிங்ஸும் வாஷ் அவுட் ஆயிரும். அதனால தான் இந்த விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.